ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மே 27க்கான நியூஸ் பேப்பரை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல ராஜ்காட் இன்ஃபெர்னோ டால் கிளைம்ஸ் 233 இருக்குங்க. இதுல இன்ஃபெர்னோ அப்படின்னா லார்ஜ் ஃபயர் விச் கேனாட் பி கண்ட்ரோல்டு, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய தீ. கிளைம்ஸ்னா இன்க்ரீசஸ், டால்னா டெத். ஸோ ராஜ்கோட்ல ஃபயர்னால இறந்து போனவங்களோட கவுண்ட் வந்து 33 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரீமல் மேக்ஸ் லேண்ட்ஃபால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. லேண்ட்ஃபால் அப்படின்னா நம்ம அடிக்கடி நியூஸ்ல கேட்டிருப்போம், புயல் கரையை கடக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ கடல்ல இருந்து லேண்டுக்கு வரும். ஸோ அந்த புயல் வந்து கடல்ல இருந்து லேண்டுக்கு வரும், அதுதான் லேண்ட்ஃபால்ன்றாங்க. அது கடல்ல இருந்து லேண்டுக்கு என்டர் ஆகும்போது அந்த ஏரியால நிறைய மழை பெய்யுங்க. ஸோ ரீமல்ன்ற புயல் வந்து பெங்கால்ல பே ஆஃப் பெங்கால் சீல இருந்து லேண்ட் ஏரியாக்குள்ள மூவ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அங்க இருக்கிற மக்களை இவாக்குவேட் அப்படின்னா காலி பண்ணியிருக்காங்க. 1 lakh மக்களை பெங்கால்ல இருந்து காலி பண்ணி சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி வரும்னா, ரீமல் அப்படின்ற புயலோட பேரை எந்த நாடு சஜஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து ஓமன். அடுத்தது இங்க ஒரு வித்தியாசமான ஒரு சென்டென்ஸ்ங்க. ப்ரொபோசல் ஃபார் மெட்ரோ ரயில்ஸ் டேக் ஓவர் ஆஃப் எம்ஆர்டிஸ் பை சென்ட் டு ரயில்வே போர்டு அப்படின்னு இருக்குங்க. சென்ட் டு ரயில்வே போர்டுனாலே ஓகே தாங்க. பை சென்ட்னா அப்ரூவல்காண்டி சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அர்த்தங்க. அடுத்து இங்க வந்து பாருங்க, பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் டு ஃபேஸ் அவுட் ட்ரைசைக்கிள்ஸ் அப்படின்னா ட்ரைசைக்கிள்ஸோட யூசேஜ குறைக்க போகுது. டு ஃபேஸ் அவுட்னா அது கொஞ்ச நாள்ல இல்லாமே போயிட போகுது, ஃபேடிங் அப்படின்ற மாதிரி அர்த்தங்க. இங்க நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இஷ்யூஸ் நோட்டீஸ் டு சிப்காட் அப்படின்னு இருக்காங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் பத்தி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை ரிவைஸ் பண்ற விதமா அதோட சேர்மன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது வந்து ஆதர்ஷ் குமார் கோயல். ஓகேவாங்க, அவர் பேர் வந்து ஆதர்ஷ் குமார் கோயல். அடுத்து ஸ்னெயில் கேர்ள் எரா அப்படின்னு இருக்குங்க. ஸோ ஸ்னெயில் கேர்ள் அப்படின்னா என்னதுன்னா, அவங்க வந்து ரொம்ப ஒர்க்கஹாலிக்கா இருப்பாங்க, ஒர்க் ஓரியன்டா இருப்பாங்க. அவங்க ஹெல்த்தை பத்தியோ இல்ல அவங்களோட செல்ஃப் கேர் பத்தியோ கவலைப்படாம இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்னெயில் கேர்ள்னு புதுசா தெரியல அப்படின்னு இருக்க கூடாது. ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல்ல ஆப்சல்யூட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு அவ்வளவா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ பனிஷிங் ஹமாஸ் அப்படின்ற இந்த டாபிக்கை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. இது வந்து நெட்டன்யூ, அதாவது இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயங்களால இஸ்ரேலோட பொசிஷன் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, பிளாக் இன்டர்நேஷனல் ஸ்பூஃப்டு கால்ஸ். ஸ்பூஃப்டு கால்ஸ்னா ஃபேக் கால்ஸ்ங்க. அடுத்து இந்தியா ரெக்கார்ட்ஸ் ட்ரேட் டெபிசிட் வித் 9 ஆஃப் டாப் 10 ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் இருக்குங்க. ட்ரேட் டெபிசிட்னா இந்த 10 கண்ட்ரீஸ்ல 9 கண்ட்ரில இருந்து இந்தியா அதிகமா இம்போர்ட் தான் பண்ணுது, எக்ஸ்போர்ட் பண்றது இல்ல. யூஎஸ்ட மட்டும் தான் நம்ம வந்து ட்ரேடு சர்ப்ளஸா வச்சிருக்கோம். இப்ப நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இதுல நம்ம கொஸ்டின் எப்படி வரலாம்னா, டாப் 10 கண்ட்ரீஸ்ல இல்ல ஆப்ஷன்ஸ்ல எந்த கண்ட்ரியோட நம்ம ட்ரேடு சர்ப்ளஸ் வச்சிருக்கோம். ஸோ அதர் ட்ரேடு சர்ப்ளஸ் கண்ட்ரிஸ் இங்க இருக்குங்க. யூகே, பெல்ஜியம், இட்டாலி, பிரான்ஸ், பங்களாதேஷ். ஓகேங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஜாஸ்தி இம்போர்ட் பண்றதுனால நம்மளோட கரன்சியோட மதிப்பு, அதாவது இந்தியன் கரன்சி ருபீஸோட மதிப்பு வந்து குளோபலா குறைய வாய்ப்பு இருக்குங்க. ரெண்டாவது வந்து நம்மளோட இம்போர்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அடுத்தது 12 பில்கிரிம்ஸ் டெட் அஸ்ட்ராக்ட் ஓவர் டர்ன்ஸ் ஆன் தாங்க வரும். ஓவர் டர்ன்ஸ்க்கு அப்புறம் எப்பயுமே ப்ரிப்போசிஷன் ஆன் தான் வரும். ஓவர் டர்ன்ஸ்னா கவிழ்றதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து கேன்ஸ் அவார்ட்ல பாயல் கப்பாடியா இந்த டைரக்டரோட பிலிம் தான் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த மேடம் தான் பாயல் கப்பாடியா. ஸோ இவங்களோட பிலிம் பேரு ஆல் வி இமேஜின் அஸ் லைட். ஸோ இங்க ரிட்டர்ன் ஆஃப் அஸ்பெண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்குங்க. காங்கிரஸ் கிளாஸ் இட் செல்ஃப் பேக் இன்டு ஃபைட். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னா வேல்யூ குறையிறதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து இங்க வந்து பாப்பானு துணியால இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குங்க. டிக்ரீஸ் இல்லைங்க, லேண்ட்ஸ்லைட் மாதிரி லைக் கொஞ்சம் பார்ட் ஆஃப் த லேண்ட் வந்து அப்படியே சரிஞ்சிருச்சு அப்படின்னு. லேண்ட்ஸ்லைட்னா ஹில் சரிகிறதுங்க.
இங்க வந்து லேண்ட் ஸ்லிப் ஆயிருச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல பாப்பா நியூ கினியால நடந்திருக்குங்க. அங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. போர்ட் மோர்ஸ்பை அப்படின்றது பாப்பா நியூ கினியாவோட லார்ஜஸ்ட் சிட்டி பிளஸ் கேபிட்டலும் கூட. ஸோ அடுத்ததுங்க ஸ்ரேயாஸ் வந்து 5th இந்தியன்ங்க டு லீட் அன் ஐபிஎல் டீம். அதே மாதிரி லீட் பண்ணி வின் பண்ணதுல 5th இந்தியன். ஸோ இவங்க தீபா கர்மாக்கர். இந்த மேடம் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டுங்க. இவங்க வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ்ல தான் ஸ்பெஷலைஸ்டு. ஸோ இவங்க எந்த ஃபீல்டை சார்ந்தவங்கன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ். அடுத்ததுங்க கால்ஃபர் கிரேசன் முரேன்றவர் இறந்துட்டாருங்க. ஸோ கிரேசன் முரே கால்ஃப் கேமை சேர்ந்தவங்க. ஷியாம் நிக்கில்ன்றவர் 85th கிராண்ட் மாஸ்டர் செஸ் ரிலேட்டடான கேம்ல இவரோட பேரை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து ஓப்பன் ஏஐ அப்படின்ற ஒரு கம்பெனியோட சிஇஓ வந்து தாங்க சாம் ஆல்ட்மேன். ஓகேவாங்க, சாம் ஆல்ட்மேன் வந்து ஓப்பன் ஏஐயோட சிஇஓங்க. அடுத்து ஹிந்துல கொடுத்துருக்கிற வேர்டு கவுண்டர் கமாண்ட்ன்றதாங்க கவுண்டர் மேண்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. அதாவது நீங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல கொடுத்த டைரக்ஷன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா சொன்னா அது கவுண்டர் மேண்ட். ஓகேவாங்க. ஸோ இன்னைக்கான வெக்காபுலரிஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்த வரைக்கும் பார்த்தாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.